Pon Vanda Matic Liquid and Detergent Powder. Let your confidence glow. பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியிடப்படுகின்றன. அதன் நேரலையை பார்க்கலாம். பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியாகியுள்ளன. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். அண்ணா நூற்றாண்டு நூலக வளாகத்தில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகளை வெளியிட்டிருக்கிறார். மாணவர்கள் தேர்வு முடிவுகளை தெரிந்து கொள்ளும் வகையில் பல ஏற்பாடுகளையும் தமிழ்நாடு அரசு செய்திருக்கிறது. 2025-2026 கல்வியாண்டுக்கான பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியாகி இருக்கின்றன. பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் தேர்வு முடிவுகளை வெளியிட்டிருக்கிறார். சென்னை அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகளை வெளியிட்டிருக்கிறார். இதில் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய மாணாக்கர்களுக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் பெற்றோர்களுக்கும் நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களையும் அன்பையும் நாங்கள் பரிமாறிக்கொள்கிறோம். அதேபோல எதிர்பார்த்த மதிப்பெண் கிடைக்கவில்லை என்று சோர்ந்து போகாமல் தன்னம்பிக்கையோடு விடாமுயற்சியோடு மீண்டும் இதில் மாபெரும் வெற்றி அடைய போகிற அந்த மாணாக்கர்களுக்கும் என்னுடைய சிறப்பு வாழ்த்தையும் என்னுடைய அன்பையும் இந்த நேரத்தில் சொல்லிக் கொள்கிறேன். இந்த நேரத்தில் தேர்வு எழுதிய மாணவர்கள், தேர்வு எழுதிய மொத்த மாணாக்கர்கள் 8,70,643 மாணவர்கள் தேர்வு எழுதியிருக்கிறாங்க. இதுல மாணவியர்களின் எண்ணிக்கை 4,35,247 பேர். மாணவர்களின் எண்ணிக்கை 4,35,396 மாணவியர்கள் எழுதியிருக்கிறாங்க. சரி, இப்ப தேர்ச்சி விவரங்களை பார்ப்போம். மொத்தம் தேர்ச்சி பெற்ற மாணாக்கர்களினுடைய எண்ணிக்கை 8,21,105 மாணாக்கர்கள் தேர்ச்சி பெற்றிருக்கிறாங்க. The total number of passed candidates உடைய percentage பார்க்கிற பொழுது 94.31%, 94.31% மாணவர்கள் தேர்ச்சி பெற்றிருக்கிறாங்க. இதுல தேர்ச்சி பெற்ற மாணவியர்களினுடைய சதவீதம் பார்க்கிற பொழுது 96.47% மாணவிகள், அதாவது 4,19,891 மாணவியர்கள் தேர்ச்சி பெற்றிருக்கிறாங்க. மாணவர்களை பார்க்கிற பொழுது 92.15% மாணவர்கள், அதாவது 4,01,214 மாணவர்கள் தேர்ச்சி பெற்றிருக்கிறாங்க. அப்ப உங்களுக்கு தெரியாத சட்டம் இல்லை. வழக்கம் போல மாணவர்களை விட மாணவியர்கள் அதிகம் தேர்ச்சி பெற்றுள்ளனர். குறிப்பா சொல்லணும்னா 4.32% அதிகமாக மாணவர்களை விட மாணவியர்கள் தேர்ச்சி பெற்றிருக்கிறாங்க. சரி, கடந்த ஆண்டு தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் மாணாக்கர்களினுடைய எண்ணிக்கை இப்பயும் பார்க்கிற பொழுது கடந்த ஆண்டை விட கூடுதலாக இந்த முறை 0.51% மாணவர்கள் மாணாக்கர்கள் தேர்ச்சி பெற்றிருக்கிறாங்க. 0.51% அதிகமாக இந்த முறை நமக்கு ரிசல்ட் கிடைச்சிருக்கு. மொத்த பள்ளிகளின் எண்ணிக்கை 12,407 பள்ளிகள். அதுல 100% தேர்ச்சி பெற்ற பள்ளிகள் 5,171 பள்ளிக்கூடங்கள் 100% காமிச்சிருக்கிறாங்க. 100% பாஸ் பர்சன்டேஜ் காமிச்சிருக்கிறாங்க. 5,171 5,171 ஸ்கூல்ஸ் 100% பாஸ் பர்சன்டேஜ் காட்டியிருக்கிறாங்க. அதே போல 100% தேர்ச்சி பெற்ற அரசு பள்ளிகள், நம்பர் ஆஃப் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்கோர்ட் 100% பாஸ் பார்க்கிற பொழுது 1931 அரசு பள்ளிகள் 100% தேர்ச்சியை காட்டியிருக்கிறார்கள். சரி, இப்ப இதுல அரசு பள்ளிகளினுடைய பாஸ் பர்சன்டேஜ் பார்க்கிற பொழுது, தேர்ச்சி சதவீதம் பார்க்கிற பொழுது
91.86 91.86% வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்ல வந்து பாஸ் பர்சன்டேஜ் இருக்கு. கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ஸ் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 94.34 94.34% இருக்கு. பிரைவேட் ஸ்கூல்ஸ் பொறுத்த வரைக்கும் 98.14 இருக்கிறது. Ponvandam Magic Liquid and Detergent Powder. Let your confidence glow.